30க்கும் மேல் IAS IPS களை உருவாக்கிய 500 மணி நேர ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள். IAS by heart நடத்தும் IAS ஆன்லைன் கோர்சஸ். கமல் சாரோட திறமை நான் சொல்லி உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லை. ஸ்கூல் ஆஃப் சினிமான்னு வேணா சொல்லலாம். சினிமால அவர் கை வைக்காத ஏரியாவே கிடையாது. சீக்வென்ஸ் வேர் பசுபதி என் நெஞ்சில் அவர் கால வைப்பாரு. அண்ட் ஷீஸ் பெக்கிங், ப்ளீடிங், த்ரெட்டனிங் எல்லாமே பண்ணி பாப்பா. என்ன விட்டுருங்கன்னு சொல்லி பாப்பா. பட் முடியாதுன்ட்டு ஃபோர்ஸ்வால அடக்கி they re-tie the tali around her neck, disconnected from who I was as a person, Abhiramiங்கிற person, and I felt the helplessness of a woman. அங்க அது கோணி கீழே தான் அந்த அருவா இருக்கும். ஸோ கோணி எடுத்து தூக்கி வீசும்போது it literally skims the camera. உட்காந்து அப்படியே I started sobbing and I couldn't stop the sobbing for good 2-3 minutes. And I remember Kamal sir saying illa avla vittudu ava ayatum. I really wanted to work with Vijay sir. Ena enga husband paakathu Vijay madriye irupar. He looks exactly like Vijay. He is my best friend. uyarvu thalvu kedaiyadhu. It's a relationship between equals. Onna vida oru ulagathil வசந்தது ஒண்ணுமில்ல. Behind Woods-ஓட இந்த கான்வர்சேஷன்ல we have the wonderful and beautiful actress Abhirami. Hi ma'am. Hi Tara, how are you? I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Actually as good as one can be in the situationsல. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்குலாம் ஒரு வருத்தம், நீங்க ஏன் அங்க போய் செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் செட்டில் ஆயிட்டேன்னு கேட்டா வாழ்க்கை அந்த மாதிரி அமைஞ்சது, அதனால செட்டில் ஆயிட்டேன். பட் நடுநடுல இந்தியாவுக்கு வந்துட்டு தான் இருந்தேன். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ் அப்பப்போ 1-2 பண்ணிட்டு இருந்தேன். பட் few and far between. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் கம்மி. அண்ட் அபிராமி அப்படிங்கிற பேருக்கு பின்னால ஒரு கதை நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அது நீங்க தான் இப்போ கரெக்டா கேள்விப்பட்டிருக்கோமா, எங்க சோர்சஸ்ல இருந்து எங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ குணா படத்துக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் உங்களுக்கு அபிராமி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது கரெக்டா? எனக்கு அந்த படம் பார்க்கும்போது I really liked that name. எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கேரளால அந்த அளவுக்கு அபிராமிங்கிற மாதிரி ஒரு இட்ஸ் a very old kind of a name. இல்ல அப்படி சொன்னா அந்த ஒரு நேம் அந்த அளவுக்கு கேரளால யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. நான் தடவை கேட்கறது அந்த படத்துல தான், அபிராமிங்கிற பேரு. ஃபைனலி when I said அந்த ஒரு டிவி ஷோ கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, 10th முடிச்சுட்டு, அப்போ அவங்க கேட்டாங்க வேற ஏதாவது பேர் வைக்கணுமான்னு கேட்டாங்க. அண்ட் அப்போ ஆக்சுவலி there was another artist, திவ்யா உன்னின்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க வேற கேரளால. சரி அப்போ திவ்யா பேர் வேண்டாம், அபிராமின்னு வச்சிடலான்ட்டு ஜஸ்ட் it was a decision made within 2 minutes, literally 2 minutes. அந்த பேர் இந்த அளவுக்கு என் கூட லாஸ்ட் ஆகும், இந்த அளவுக்கு ஒரு கெரியர் இருக்கும், அதெல்லாம் நினைச்சே பார்க்கல. பேர் மாத்துறதுக்கு ஒரு 15-year-old சான்ஸ் கொடுத்தாச்சுன்னா it's an exciting thing, right? நம்மளுக்கு சாய்ஸ் இல்லாத ஒரு திங், நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுக்குற ஒரு திங், அது எனக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு அந்த பவர் கொடுக்குறாங்கிற போது அந்த 15-year-old மைண்ட்ல எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்ல அந்த பேர் கட்டு அப்படியே பாத்தீங்கன்னா விருமாண்டி கமல் சார் கூட எந்த ஒரு பேரை பார்த்து நீங்க அட்மையர் பண்ணி அதை வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணீங்களோ, அந்த ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்படி இருந்தது? அது சரியெல்லாம் இருந்ததா அந்த மொமெண்ட்? It is always, I would say, என்னோட வாழ்க்கையில ஒரு biggest achievement, biggest milestone மாதிரியே சொல்லலாம். கமல் சாரோட திறமை நான் சொல்லி உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லை. He is a legend. He is a school of cinemaன்னு வேணா சொல்லலாம். சினிமால அவர் கை வைக்காத ஏரியாவே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர் கூட, and obviously I'm a fan of his. That was a bonus. A charming character. Avar kuda pesa, there is no subject that he doesn't take interest in, and adala பேசறதுக்கு அவருக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன அதாவது தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. So it was very interesting to talk to him about movie making, about religion, about life, about philosophy,
all of that. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவரோட. நிறைய கலாய்ப்பார் வேற. சர்காஸ்டிக்கா கலாய்ப்பார். அதனால சட்டுன்னு புரியாது அவர் என்ன சொல்றாரு. நம்ம நிஜமாவே சொல்றாரா இல்ல சர்காஸ்டிக்கா சொல்றாரான்னு தெரியாது. So it's very very intelligent wit வேற அவருக்கு. So it was a lot of fun. Just being around him is very energizing. அதாவது இப்போ பார்த்தா கூட நாங்க வந்து ஒரு செகண்ட் கையில ஏதாவது இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இல்லைன்னா வந்து ஒரு மூச்சு விடுறது கூட மறந்துடுவோம் ஆக்சுவலி. அந்த மாதிரியான ஒரு சீன் அது. லைக் நீங்க வந்து கமல் சார் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வந்து பசுபதி சார் கிட்ட மாட்டிப்பீங்க அந்த சேர் சீன். ஸோ அது அந்த சீன் வந்து பார்க்கும்போது வந்துட்டு ஐயோ என்னது இது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே எப்போ பார்த்தாலும் அந்த ஃபீல் வரும். கேரண்டீட், அந்த ஃபீலுக்கு வந்து கேரண்டீட் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதில் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த சீன் வந்து நீங்கள் தான் யூ கேரிட் இட் வெரி வெல் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் மேலே தான் அந்த சீனே இருந்தது. ஸோ அந்த சீன் மேக்கிங் அது பற்றி இஃப் யூ குட் ஷேர் சம்திங். ஏன்னா ரொம்ப ரொம்ப வயலன்ஸ் நிறைய இருந்தது அந்த சீனில் இல்லையா? Yeah, it was extremely violent. In fact, there is on the scene shoot பண்ணி முடிச்சிட்டு there's a sequence where பசுபதி வந்து என் நெஞ்சில அவர் கால் வைப்பார். அப்படியே உட்காத்தி வைக்கிறதுக்கு கால் வைப்பார். After shooting the entire scene, couple of us thought that அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ, ஒரு பொண்ணோட நெஞ்சில இந்த மாதிரி கால் வைக்கிறது ரொம்ப will it be too grotesque, அது சென்சர்ல கட் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சோம். So then we had a discussion after the shoot. சரி அந்த இது இல்லாமக்கி ஒரு வெர்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டு சரி. and Kamal sir also thought about it. He said ஆமா கரெக்ட், இது ஏதாவது சென்சர்ல மாட்டிக்கிட்டு இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அந்த சீனே தூக்கிட வேண்டி வரும். அது முடியாது because it's a pivotal scene. அது ஸோ அதனால சரி ஒரு வெர்ஷன் எடுத்து வைக்கலாம், அந்த கால் வைக்காத மாதிரி ஒரு வெர்ஷன் எடுத்து வைக்கலான்ட்டு நாங்க சரி நினைச்சோம். And then we shot another version of it without the kaal vekkada and the madri. But finally ellarume we felt like and the kaal vechada and the power and the scene and the power irukungra madri nenichom. And luckily the censor board was kind enough to let it go. So and the scene retained its integrity and the madri vena solla. And the scene shoot panni mudichittu after a point it was a very surreal experience. There's a point where there's a confrontation between these two people, between Kottala Tevar and Anna Lakshmi, and she's begging, pleading, threatening, ellame panni papa, enna vittrunga nu solli panni papa, solli papa, but mudiyadente force wala adakki they retie the thali around her neck and she loses it. அதுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு there's a moment where you lose your sanityங்கிற மாதிரி ஒரு she goes into that state of mind. I felt like I was disconnected from who I was as a person, Abhiramiங்கிற person, and I felt the helplessness of a woman அங்க. And there was நீங்க அந்த சீன் மறுபடியும் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு கோணி இருக்கும், அதை எடுத்து தூக்கி வீசி அது கோணி கீழே தான் அந்த அருவா இருக்கும். சோ கோணி எடுத்து தூக்கி வீசும்போது இட் லிட்டரலி ஸ்கிம்ஸ் த கேமரா. அந்த கேமரா மேல ஒரு கேமரா அப்படி வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது அதை கவனிங்க. And I didn't know what I was doing. I was so in the moment. I couldn't care. I was like கேமரா இருந்ததே மறந்துட்டு I was literally கோணி தூக்கி வீசி அருவா எடுத்துட்டு நான் வெட்ட போயிட்டேன். So I was so caught up in that moment. And then cut சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே நான் அந்த அங்க ஒரு இது இருந்தது, whatever சாக்கோ ஏதோ இருந்தது, உட்கார்ந்து அப்படியே I started sobbing and I couldn't stop the sobbing for good 2-3 minutes. And I remember Kamal sir saying இல்ல அவளை விட்டுடு, அவ அழட்டும், let her get it out of her system ங்கிற மாதிரி. Because when you're so involved in that kind of an intense emotion, அதுல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு கட் சொன்ன உடனே அதுல இருந்து இமீடியட்லி டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த ஹைல இருந்து நார்மல் வரதுக்கு there is a transition period இல்லையா? And it happens for other emotions as well. If you're ரொம்ப கோமா நடிச்சிருந்தாலும் you need to like walk it off. ஒரு 2 minutes போய் தனியா இருந்து இல்ல இது நடிப்பு தான், சீன் தான்ங்கிற மாதிரி you need to kind of tell yourself. So that I remember, and it was one of those highs that you get when you really feel it inside the depth of your soul, when you feel the emotion of the scene. It's a very
என்ன ஒரு ட்ரக் எல்லாம் ஹை கொடுக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் எனிமோ. கொஞ்சம் கோவமான சீன் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சீனோட டயலாக் ஞாபகம் இருக்கா? No, I can do something that is funny, like what was சச்சின் the other one? டெண்டுல்கரா? Sachin, exactly, yeah, Sachin Tendulkar. அதுல எப்படி வரும், மாட்டு மேல கைய வைக்காத அப்படின்னு சொல்லுவேன். சார் மாட்டு மேலயாவது கை வைக்கலாமேன்னு பாக்குறேன். அப்போ then he says, இல்ல இங்க வர ரயில் வந்து மாட்டை அடிச்சுட்டு போயிடும். ஆமா, இந்த வழி வர ஒத்த ஏலக்காய் ரயில ஏன் மாட்டை அடிக்க வருது இல்ல அப்படின்னு கேட்பேன். And then I say, நான் பெரிய இடத்துல வாக்கப்பட போறவ, உன்ன மாதிரி சண்டியனுக்கா வாக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல அவர் சொல்லுவாரு, இல்ல சண்டியனுக்கு வாக்கப்பட்டா புலிக்குட்டி பொறுக்கும்னு சொல்லுவாரு. இல்ல எனக்கு வேணாம் ஜாமி, எனக்கு புள்ளக்குட்டி போதும் அப்படின்னு சொல்லுவேன். So அந்த மாதிரி I was a very tough scene to memorize. ஏன்னா எனக்கு இந்த டைலக்ட் எனக்கு தெரியாது, மதுரை பக்கம் நான் போனதே கிடையாது. And அந்த this little subtleness and also actions, அந்த மாடை வேற நம்ம பாத்துக்கணும், அது கரெக்டா நடிக்கணும், இந்த ஸ்கூட்டர் தள்ளிட்டு போகணும். இட்ஸ் a long scene. பாத்தீங்கன்னா அதுல நடுவுல கட்ஸ் கூட இருக்காது. It was a huge effort to memorize that, but once you do it a couple of times அப்புறம் கரெக்டா வந்துச்சு. And first shot கமல் சார் கூட எது அது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து நான் அவரை வந்து அவர் பேக்ல அடிபட்டு வீட்டுல கிடப்பாரு. அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கொண்டு போட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துருவேன், as if nothing happened. அதுக்கப்புறம் அவர் தேடி வருவார், அன்னலட்சுமி பாக்கணுங்கிற மாதிரி தேடி வருவார் வீட்டுக்கு. அப்போ என் சித்தப்பா கூப்பிடுவாரு, அன்னலட்சுமி அண்ணான்னு கூப்பிடுவாரு. நான் ஒரு மாட்டியும் அந்த ஐ திங்க் நாய்க்கு சோறு போடுறதுக்கு ஐ வில் பிரிங் சம் ஃபுட் ஃபார் த நாய், இதை ரெண்டுமே கூட்டிட்டு வந்துட்டு நான் சொல்லேன், என்னது ஒருத்தர் குத்துயிரும் கொலையுமா கிடைக்கல, பார்த்துட்டு சும்மாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, நான் தான் செஞ்சேன், நான் தான் ஹெல்ப் பண்ணேன், அப்படி பார்த்தா சும்மாவா இருக்க முடியுங்கிறது சொன்னேன். அன்னைக்கு ஐ ரிமெம்பர் அந்த மாடு வந்து லைட்டா சின்ன விரல் கால்ல சின்ன விரல மிதிச்சு அது வந்து வீங்கி போய் அதெல்லாம் வேற நடந்தது. When you act with animals, அம்மா, it is a different ball game. அது சொன்னாலும் கேட்காது, நம்ம அது மறுபடியும் ரீடேக் பண்ணி 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 எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வேற யாருக்கிட்டுமே சொல்லவே இல்லை. அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன், அம்மா எனக்கு காலெல்லாம் வீங்கி போச்சுமான்னு சொன்னேன். செட்டில யாருக்கிட்டுமே சொல்லல. ஃபர்ஸ்ட் டே வேற வந்து டிராமா பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க, அப்படி வேற பாய். உன்னவிட பாட்டு ஒரு 2 வரி உங்களை பாட வைக்கலன்னா வந்து உங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பா திட்டுவாங்க. உன்னவிட ஒரு உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல, போதும், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, my throat is not doing well, அதனால எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்க அப்படியே அடுத்த லைன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு நிஜமா இருந்தது. நான் ஃபேக் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல, நிஜமா நல்லா தானே போயிட்டு இருந்தது, எதுக்கு நிறுத்தினீங்க அப்படின்னு. அண்ட் தமிழ்ல வந்து நிறைய படங்கள் உங்களை பார்த்துட்டே இருந்தோம், ஏதாவது மிஸ் பண்ண படங்கள் இருக்கா, அதை பத்தி பேசலாமா? ரொம்ப ஆசையா படம் ஆஃபர் வந்து பண்ண முடியாம போன ஒரு படம் வந்து நலதமதி. அது I was meant to do that character. அது again அந்த பாலக்காடு தமிழ் வந்து மேடிக்கு அவர் அந்த ஸ்லாங்ல பேசுவாரு. So again கமல் சார் தான் கூப்பிட்டு நீ இந்த படம் பண்றியான்னு கேட்டாரு. And I really wanted to do, but அந்த 30-40 days ஃபுல்லா ஆஸ்திரேலியால ஷூட். And அதுக்கு நடுவுல I was doing 2 movies in கன்னடா தெலுங்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இல்லம்மா we cannot adjust dates, நாங்க நிறைய கமிட் பண்ணியாச்சு, காம்பினேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு. எனிவே ஃபைனலி பண்ண முடியல. அது I was so disappointed because அதுல இன்னொரு கதை இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். The script of the நலதமயந்தி வந்து கமல் சார் கேட்டார், சரி இந்த நடிக்கல எனக்கு can you do some consulting on the script, the slang-க்காக கேட்டார், பண்றியான்னு. டெஃபினெட்லி சார்ன்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன், அவரும் ஏதோ படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாருப்போ. ஸோ ஈவினிங் ஷூட் முடிச்சுட்டு he will call me. I think I was in Bangalore or Mysore ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். He'd call me in the evening and he would read those lines, மேடியோட lines, scenes எல்லாம் படிச்சு காமிப்பார். And he'll tell me ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கிற மாதிரி he would ask me to consult on it.
one thing I do appreciate is that அந்த அளவுக்கு ஸ்டாச்சர் உள்ள ஒருத்தர் மைக்கேல் மதன் எல்லாம் பண்ணி and he knows every dialect, he knows every slang. He doesn't need to approach somebody like me to help with that. But I think he looks beyond என்ன சொல்றது caliber and stature and all of that. ஒரு இவங்களை கூப்பிட்டா இந்த கரெக்டா நடக்குங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா he will approach everybody. He appreciates talent in anybody. That is something that I really admire about him. So anyway, long story short, அம்மா நானும் ஹோட்டல் ரூம்ல உட்காந்துருப்போம், நைட் ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அவர் சீன் படிக்க படிக்க நான் இங்க சிரிப்போட சிரிப்பு. ஐ மீன் ஐ எம் ஜஸ்ட் லைக் டபுளிங் ஓவர் வித் லாஃப்டர். அம்மா கிட்ட நீ கன்சல்டிங் பண்றியா, நீ சிரிக்கிறியா, என்ன பண்ற, நீ பேசுற மாதிரியே தெரியலையே, என்ன பண்ணிட்டு இருக்க, யாராவது போன்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. So I remember him reading the entire script to me and that, like minor things, tweakings, like பூனைன்னு சொல்ல மாட்டோம் கேரளால, பூச்சைன்னு சொல்லுவோம். In Tamil also say புரிஞ்சதான்னு சொல்ல மாட்டாங்க, மனசுலாச்சான்னு கேட்போம். அந்த மாதிரி like tiny things I was able to help with the script. So I wish I had been part of that movie as well and the role பண்ண முடிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். But I was glad that I was at least able to contribute in some way. And ஏதாவது ஒரு ஆக்டர் கூட கொலாபரேட் பண்ணணும்னு ஆசை இருந்து அது பண்ணாம போயிருக்கா? வாய்ப்பு வந்து போனது ஞாபகம் இல்ல. I don't think I was அந்த மாதிரி. பட் நிறைய பேர் கூட நடிக்கணும்னு ஆசை, அது பண்ண முடியாம போனது எனக்கு ஐ ஃபீல் நிறைய பேருங்க. I really wanted to work with விஜய் சார். ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு விஜய் மாதிரியே இருப்பார். அவருக்கு சொன்னா ரொம்ப பிடிக்கும். பட் he looks exactly like விஜய். அவர் கூட நம்ம நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஆசை. கெனி கூட நடிக்கணும்னு ஆசை. விக்ரம் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தது. Who else? I think those were the top 3 that I really wanted to work with. But sometime, maybe in future. Okay. 36 வயதுல பார்த்தோம்னா நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. Wow, she's back அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் நாங்க. So எப்படி அந்த ரோல் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? And what was so interesting? That was a quick favor for Roshan Andrews, the director. Because நான் அந்த மூவி மலையாளத்துல பார்த்திருக்கேன் and it's a beautiful movie. It's என்ன சொல்றது, எல்லாமே ஒரு 30க்கு அப்புறம் பொண்ணோட வாழ்க்கை இதுதாங்கிற மாதிரி நம்ம சொசைட்டில ஒரு இது வச்சிருக்கோம். பட் அது கிடையாது, இப்படியும் இருக்கலாம், இப்படியும் வாழலாங்கிற மாதிரி எடுத்து காட்டுற ஒரு மூவி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மலையாளத்துல மஞ்சு வாரியர் பண்ணிருப்பாங்க. அண்ட் How old are you? Exactly. அதுல இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. ஐ திங்க் கனிஹா பண்ணிருப்பாங்க இந்த கேரக்டர் மலையாளத்துல. So when Roshan approached me saying இந்த இது பண்றீங்களான்னு கேட்டோன்னா definitely, because தெரியும் என்ன கேரக்டர் தெரியும், என்ன கதைன்னு தெரியும். And ஜோதிகா கூட நடிக்கிறது it's a lot of fun. So அதனால I was like yes, definitely பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு I accepted that role. இப்போ இருக்கிற ஆக்டர் ஆக்ட்ரஸ்ல யார் உங்களுடைய ஃபேவரட்? யார் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க? யாரோட வர்க் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? I really enjoy Vijay Sethupathiy's movies. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். I feel he's a very sensible actor. அவர் வந்து he doesn't impose limitations. ஒரு மூவில இந்த மாதிரி மசாலா இருக்கணும், இந்த மாதிரி ட்ராக் இருக்கணும், இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கணுங்கிற மாதிரி அதெல்லாம் it's like vanished அவரோட மூவிஸ் பார்க்கும்போது. So I really enjoy his movies. Actressesல Nayanthara is doing a spectacular job. she is அவங்களோட ஒரு சீலே வச்சாச்சு தமிழ் சினிமால. நான் வந்துட்டேன்டான்னு சொல்ற மாதிரி she's done an amazing job. So proud of Jyotika also. She's also doing an amazing job. And I'm so glad to see இந்த மாதிரி movies வருதுங்கிற இந்த ஃபீமேல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு ரோல்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ 35 ஆனாலும் 40 ஆனாலும் அந்த ஒரு ஏஜ் இஸ் நாட் அ பேரியர் எனிமோர்ங்கிறது ஐ எம் so happy. கடைசி 2 கேள்விகள். இதுவும் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி. உங்களோட கல்யாணம், உங்களுடைய ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்க. ஹவுஸ் ஹி, எப்படி இருக்காரு, எப்படியாப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட்? ஒரு வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? ஒரு வார்த்தையில எப்படிமா சொல்றது? He is my best friend.
I think that is the ideal way of saying it. And a friend ன்னு சொல்லும்போது there is no உயர்வு தாழ்வு கிடையாது. It's a relationship between equals. எனக்கு அவரை 22 இயர்ஸா தெரியும். அப்பா. என் கூட ஸ்கூல்ல படிச்சவர் தான். ஓ. And he is a wonderful man. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, it's I don't know எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு தெரியாது. I'm very blessed to have found him in my life, and I'm very happy that he is not from the film industry. ஏன்னா I like that ஒரு separation of lives. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டுக்கு வந்து எப்பவுமே ஃபிலிம்ஸ் பத்தி பேசுறது, அந்த ஒரு there is a certain make believe ஒரு எலிமெண்ட் இருக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. சோ நம்ம அதுல போக போக there is a certain mindset change that happens filmsல பண்ணும்போதே, because the industry requires you to be a certain way. It requires you to live a certain lifestyle. Or maybe there are people that don't succumb to that as well. But எனக்கு அந்த separation எனக்கு பிடிக்கும். So he is a very sensible, grounded kind of a person. Very funny guy. அதனால எனக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு, அது ரொம்ப பிடிக்கும். பாக்குறதுக்கு விஜய் மாதிரி இருப்பாரு, so ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸம். No, he's my best friend. அப்படிதான். Again, யார் first propose பண்ணது? I don't know. யார் propose பண்ணாங்க? I mean, when you've known somebody, நாங்க கல்யாணம் பண்ணும்போது we've known each other already for 10 years. Okay. So அந்த ப்ரொபோசல்ங்கற, I mean, he did propose. அந்த ஒரு eventக்காக there is a thing that you do, you know, you give a ring, propose, will you marry me, அதெல்லாம் சரி சொல்லியாச்சு. But you understood that அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து when you decide to become romantic partners, or இல்ல அந்த ஒரு switch வரும்போதே தெரியும் this is a long term commitment. இல்ல சும்மா கேஷுவலா டேட்டிங்ங்கிறது கிடையாதுங்கிறது அப்போவே தெரியும். சோ எப்போவாது நடக்குங்கிறது தெரியும். எப்போங்கிறது ஒரு டேட் that was decided by family and all of that. Life after marriage எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி இருக்கு? Life is beautiful. Life is wonderful after marriage. Again, it doesn't when you're சொன்னா ஃபேக்கா இருக்குங்க. When you feel like you're contented, when you don't have any major complaints with your partner இல்ல அவரோட family, then life is easy. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது லைஃப் இஸ், ஐ மீன், நாக் ஆன் வுட், நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. I genuinely feel like I am appreciated, I'm respected, I'm loved, and likewise it's a two-way street. Yeah, so yeah, mutual, exactly. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கரோனா கோவிட்னால வந்து நிறைய பேரோட மைண்ட் செட், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து கரெக்டா இல்லை, லைக் ரொம்ப ஸ்கேரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டைம்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சா பெட்டரா இருக்குமே அப்படின்ற மாதிரியான தாட் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? You're absolutely right. ஏன்னா நம்ம யாருமே ஃபேஸ் பண்ணாத ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே இந்த மாதிரி உலகத்தையே என்ன சொல்றது, ஷாக் பண்ற ஒரு சிச்சுவேஷன் நம்ம பாப்போமே நினைச்சிருக்காது. This is going to go down in history. And நிறைய பேர் வந்து ஆங்ஸைட்டி வருது, ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் ஜாஸ்தி ஆகுது. நம்மளுக்கு நாளைக்கு வேலை இருக்குமான்னு தெரியாது, நம்மளுக்கு ஹெல்த் எப்படி இருக்கும்னு தெரியாது, வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, அவங்களோட எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியாது. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி டெஸ்டிங் சிச்சுவேஷன். பட் ஐ திங்க் நான் என்னோட லைஃப்ல என்ன அடாப்ட் பண்ணியிருக்கேன்னா, ட்ரை அண்ட் ஸ்டே ஆஸ் பாசிட்டிவ் as you can, பிகாஸ் நம்ம சேஃபா வீட்டுல இருந்து நம்ம மாஸ்க் போட்டுட்டு வெளியில போனாலும் எங்கேயும் பப்ளிக் பிளேசஸ்ல அந்த அளவுக்கு டச் பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் சென்சிபிளா நம்ம இருந்தோம்னா, ஐ திங்க் வி கேன் கீப் அவர் செல்வ்ஸ் ஹெல்த்தி ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஸ்ப்ரெட் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். அண்ட் யூஸ் திஸ் டைம். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் இன்னும் கிடைக்குமான்னு தெரியாது. எல்லாருமே பிஸியா வாழ்ந்துட்டு இருப்போம். நவ் த வேர்ல்ட் ஹஸ் டோல்ட் யூ, இருடா, பிரேக் எடுத்துக்கோ, உட்காரு, ஸ்டாப், திங்க்,
take time to smell a flower, இல்ல take time to talk to ஒரு friend, ரொம்ப வருஷமா பேசாத ஒரு friend கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசு, இல்ல வீட்ல கொஞ்சம் சமைச்சு பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுங்க, give them a break. இல்ல பசங்க கூட விளையாடுங்க. take that time to slow down and enjoy life. எனக்கு மெடிடேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ட்ரை டு மெடிடேட். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பேக்ல வந்து எங்க சீனரி எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் ரியலி see it. ஓரளவுக்கு தெரியுது. full of trees. ஸோ நாங்க வந்து காட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இட்ஸ் லிட்டரலி a forest back there. Okay. So we try to remain calm and கொஞ்சம் மெடிடேட் பண்றது, யோகா பண்றது, அந்த மாதிரி எல்லாம் try and see the positive. என்ன சிச்சுவேஷன் கொடுத்தாலும் கொஞ்சம் அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் தேடி குடிச்சானா ஐ திங்க் லைஃப் வில் பி a little easier. So அதை பண்ண பாருங்க. And please stay safe, please. Perfect ma'am. Well, நான் கரெக்டாவே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். You chose perfect words to put them. Thank you so much. Thank you ma'am. Thank you. 130க்கும் மேல் IAS IPS களை உருவாக்கிய 500 மணி நேர ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள். IAS by Heart நடத்தும் IAS ஆன்லைன் கோர்சஸ்.